பிடிக்கட்டோ முடல கேளுங்க தெரியாத கொஞ்சம் காலம் சாரு கரைச்சவாதானே அத்தையோட சேர்ந்து வெங்காயம் கூடிட்டு ஜம்பலும் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எங்களுடைய வீட்டை இல்லை, அதாவது வந்து இங்கே ஒரு வீட்டுக்கு பின்னாலே இருக்கிறோம். வீட்டுக்கு பின்னாலே இருக்கிறோம். ஆட்டை விட்டு அப்படி ஆட்டை விட்டு இருக்கிறோம். தொடங்கு வாங்க உங்களோட வீடியோ தானே எடுக்கிறோம். நீ செல்லறோம் இருக்கா காட்டுங்களோ இருக்கா சாப்பிட்ற மாதிரி அந்த குளிச்சு சாப்பிட்ற வளர்ப்பு உண்டோ சொட்டும் இருந்தாரு குளிசாரு காலம் என்ன விலை தெரியுமா? 650 ரூபா. அதுக்கு கொடுக்குறீங்களோ? நீ பாதி தம்பி பாதி வீடியோ காண்டியில் எடுத்துக்கொண்டு வீடியோ நாங்கள் ஆட்டி விட வந்திருக்கிறோம். நீங்களே இப்போ சொல்லுங்க. வாடகை வீடு சொந்த வீடு கட்ட போறீங்க. அன்னைக்கு தான் பெரிய மேடம் சாருங்க அவ வச்சு தந்துட்டு போறாவே. அதாவது பார்த்துருப்பீங்க இப்பவே நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் செல்லறோம் அந்த வீட்டாம வந்து நிற்கிறோமே. நான் அவர்கிட்ட தாஜ்மஹாலுக்கு வந்து நாங்கள் பார்க்க என்ன வந்த இடத்துல எங்களுக்கு இன்றைக்கு கவனிப்போல் கூட தானே. அந்த கவனிப்பை தான் நாங்கள் ஒரு பதிவு அடுப்பமாண்டுட்டு இதில் வந்து இருக்கிறோம். நல்லா இருக்கு. பவுனியாக வந்து நிற்கிறோம். பவுனியா இல்லை ஓமந்தைக்கு. ஓமந்தா இல்லை அப்போ பல்லாங்கட்டை. எத்தனை பேர் அப்பா மௌனியாவும் இந்த பல்லாங்கட்டை இடமே இந்த மாதிரி அர்த்தம் இருக்குன்னு தெரியல. பரணாக்கட்டையா ஏதோ கட்டையாமா எங்கேயோ ஒரு இடத்த வந்துட்டோம்ப்பா. பரநாட்ட கல். பரநாட்ட கல்லுக்கு நாங்கள் எல்லாம் வந்து நிற்கிறோம். என்னென்னக்கு நேற்றைய தினமே இரவு வந்துட்டோமே. இந்த ஒரு 6 மணி இருக்கு வந்த உடனே. இப்போ நாங்கள் விடிஞ்ச உடனே நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் சரியா வந்தால் கவனிப்பு ஒழுக்கும் கூட இருக்குன்னு நான் அந்த கவனிப்பை தான் பார்க்க போகிறோம். அதான் நிறுத்துவோம். இப்போவே தூங்கினா மிச்சவே யார் செய்கிறேன். அடுத்த நாள் விடியத்தானே இப்போ உரி எடுத்து அடுத்து அதான் சொல்கிறேன். நேற்று வந்த நாங்கள் இன்றைக்கு தான் வீடியோ எல்லாமே பதிவு செய்ய போகிறோம். இப்போ என்ன வீடியோன்னு நீங்கள் எல்லாம் வீடியோ கூட போய் தான் பார்க்க போகிறீங்க. அத்தன்டேக்க வந்த நீங்கள் சொன்னால் பார்க்கல மாட்டீங்க. இல்லை நீங்கள் இன்டேக்க வந்த நீங்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க. இல்லை நாங்கள் முதல்ல இங்கே வந்திருக்கீங்க. 2 பேரும் வந்துட்டேன். 2 பேரும் வந்துட்டீங்க. அப்போ விட நாங்களாம் நண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். என்ன செஞ்சோம் நீங்கள் வந்தீங்களா என்ன விட்டுட்டு? நான் வந்தேன். நீங்கள் வந்துருங்களா? ஓ நீங்கள் அங்கே போய்க்க வந்தீங்களே நான் கொழும்புக்கு. அப்போ நாங்கள் முண்டே தானே வந்து நாங்கள் அப்போ என்னென்ன மாதிரிண்டு அந்த இது மாதுளம்பழத்தை கொடுத்தோன்னு ஒரு ஆளாலாம் கதைக்கலாம் கிடக்கு. அந்த மாதுளம்பழத்தை இப்போ சாப்பிட்டு முடிப்போம். ரெண்டு சிந்தனை இல்லை. வீடியோக்குள்ள பார்ப்போம் எப்படி கவனி போல என்னென்ன மாதிரி. ஓ இப்படி நீளுங்க ஒருத்தர். நாங்கள் என்னென்ன மாதிரி வீடியோ உண்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே சாப்பாடு தேட போகிறோம். என்னென்ன சாப்பிட போகிறோம், என்ன மாதிரி இருக்க போகிறோம் எல்லாம் போய் பார்ப்போம். நம்ம என்ன நடக்குது இங்கே தனியாக வந்து நீங்களே நகையில ஷூட் பண்றீங்களா? நீங்க எல்லாத்தையும் விட மாட்டீங்களா? வந்தா ஷூட் பண்ணி கொண்டா இருப்போம். இங்க நாங்க காலை சாப்பாடு தெரியும் தானே. என்ன அதுக்கு தெரியுமா? காலை சாப்பாடு தேங்காயம் புட்டு. புட்டுக்கு தேங்காய் தெரியும். அதான் தேங்காய் திருவுறா. நீங்கள் வந்து திரும்பி இருக்கலாம் தானே ஷூட் பண்ணவா எங்களோட நிச்சயம் விளம்பி வர நீங்கள் தனியாக எது தேங்காய் தெரியும் கொண்டுருக்கீங்களா? அதான் வந்து கேப்பம் கொண்டு வந்துடுறாண்டா. சாப்பாடு என்ன தேவையோ நாங்கள் அதை உங்களுக்கு ஊக்கமாக செய்கிறோம். என்ன சாசன் வந்து சொல்லுங்க. சசி எங்கே நிற்கிறோம் நாங்கள் இப்போ? பிளாப்பழம் சாப்பிடக்கூடாது. பிளாப்பழம் போட்டு தான் சாப்பிட போகிறோம். தனக்கு பிளாப்பழம் கேட்குற பிளாப்பழம் சாப்பிடக்கூடாது. என்ன இங்கே வேணுங்க இந்த பிளாப்பழத்தை. இந்த சின்ன மரத்துலேயே இங்கே பிளாக்க காய்ச்சி நிற்குது. இந்த 2 தானே முன்ன வந்துருக்கிறேன். இப்போ நாங்கள் சசின் இங்கே வாங்க. சசின் கதை வச்சா வாங்க. சசியா வாங்க. என்னெல்லாம் பார்க்குறீங்க? புது இடமண்டபடியாக பாக்கி நம்மளோட என்னெல்லாம் போனீங்க? இப்போ 2 என்ன வாங்கினீங்க? கடவுட்டு
என்ன தூரையா நடந்து போனீங்களோ? ஓ ஒரு கிட்ட தூரம் நட இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. இங்கே நில்லுங்க உடனே நாங்கள் விட்டுட்டு போகிறோம். திருப்ப வருவீங்களா? இங்கே வந்து நாங்கள் வந்தா வருவார். நீங்கள் வந்தால் வரீங்க. சரி இப்படியே என்ன தேங்காய் திருவ பார்க்க போறீங்க? தேங்காய் திருவிட்டு பேருங்க நீங்க. தேங்காய் திருவிட்டு தான் பார்க்கணும். கொலஸ்ட்ரால் அந்த இதை காட்டுங்க. எது? கொலஸ்ட்ரால் பழத்தை. சுகர் பழத்தையோ? ஓ சுகர் பழம். சுகர் பழத்தை காட்டுவோம் போகிறோம். அந்த கேக்குக்கு வர்ற பழமோ? ஓ இருக்கு. ஜெலி பழமோ? ஓ எங்க இருக்கு? மரம் இருக்கு. எங்க அதை காட்டணும். அதை காட்டினா ஸ்ட்ராபெரியாம் அம்மு வேற பார்ப்போமே. அம்மு வந்தோடனே பார்ப்போம்னாங்களா? அம்மு வந்துட்டேன். இல்லை சொல்லுங்க. இல்லை ஒரு அத்தைக்காரிக்கு தேங்காய் வந்து திருவாமன்ற தான் வந்து இப்படி நிற்கலாம். இல்லை புது இடம் இருந்தாலும் கொஞ்சம் தெரியாது. ஒழும்புறா கொஞ்சம் சுனங்கி தான் ஒழும்புறா அவளோட கேட்டு. சொல்றீங்க நேரத்தில் ஒழுங்கு பாம்புகளை கிளம்பி அந்த படுக்கையை சுத்தி அடியால கூட்டி விளையாண்டு அதே முடிஞ்ச நேற்று நான் தோங்க அதுட்டு வீஞ்ச கையில குத்து வாங்கி அப்படித்தான் குத்து வாங்கி அங்கே மருந்தெல்லாம் கட்டி ஐயோ மருந்து கட்ட போகணும். இப்போ என்ன அதான் நாங்கள் என்ன சாப்பாடுன்னா இந்த பிளாப்படம் தான் எங்களுக்கு மாசு காலம் சாப்பாடு நாட்டும் போதாது. ஆனால் என்ன வளருது மிச்சம் காய்க்காதான் நாங்களும் வச்சிருக்கிறோம். என்ன பிள்ளாம பார்ப்போம் இப்போ வளருது ஓட்டுக்கொண்டு இருக்கிறோம் பல நேரத்துக்கு. நீங்கள் போட்டாங்கன்னு வர நாங்கள் பின்னுக்கு பிடிங்கிடுவோம். செஞ்சுல நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே செடி பழம் எல்லாமே இருக்கா. அது அப்படி பார்ப்போமே. இப்போ பாருங்க வாங்க அப்படி நான் இதுக்குள்ள நெல் இல்லை இது இல்லை. அந்த நெல் கோதும் நெல் தான் போடுறது ஒரு எடுக்கும். கோழி குஞ்சு இதான இந்த செடி பழம் ஜடக்காம மேலே இங்கே தொங்குது. இது அந்த என்னன்னு தெரியுமா? கேக்குக்குள்ள வரும் நைஸா கலவடத்துன்னு போவோம். ஜெலிப்பழமா? செடிப்பழம் விடிய காலமே சாப்பிட்றீங்க. குளிக்குதானே அப்படியே வாய்க்குல உமியுங்கோ அப்படியே டக்கு கடிச்சு உமியுங்கோ. குளிக்காது எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கு. நானும் ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன். என்ன இருந்தாலும் புளிக்குதானே? குளிக்குது. ஏனண்டா தேனிக்குள்ள ஊறி வைக்கிறதா சீனி பானைக்கு வச்சு போட்டா தண்ணிக்கு சீனி பானைக்கு ஊற விட்டா தானே வேறு அங்கே ஜெயராமன் பிள்ளாப்பழத்துக்கு நினைக்கிறேன் செடி பழத்தை ஜெராண்ணா ஏன் வந்த நீங்கள் உண்மையா நாட்டில் கிட்ட வாங்க கேட்காத வைக்கிறேன். வேலையும் இல்லை காசும் இல்லை. இங்கே நாரிக்கெல்லாம் குத்தி வச்சிருக்கேன் மாற்றி பழம் முழுசா வெட்டியும் வச்சு கிடக்கா. இது அந்த கேக்ல ஊத்தி திண்டுட்டாரு வச்சுக்கிறதுக்கு. உண்மையா சரி அது எந்த ஊருக்கு கொண்டு அவளுக்கு தலைமுடி லைன் பண்ணி தலைமுடியை பிள்ளை போட்டா கொண்டு போறாங்க. நூல் மாதிரி வருது. விளாங்கடாது எல்லாரும் மோங்கால வேலையா அப்படி சொல்றேன். மோங்கல் வாட்டா நீங்க புட்ட இட்டலி தட்டிக்கலாம் காட்டலாமா வேண்டாம். கையை காட்டலாம் காட்டலாம். இங்க யாருங்க இதுக்கெல்லாம் புட்டாவிய வைக்கிற வேணும். விட்டலி தட்டி என்னம்மா இவ்வளோத்துக்கு இவ்வளோ புட்டு வைக்கலாம். இவ்வளோ மேய்க்க போறீங்களோ? அரிசிமா புட்டும் இந்த என்ன கறிக்கு என்ன தெரியும் கிடக்குண்ணே. கறி இல்லை பிலாப்பழம் இதெல்லாம் நீங்க திரிச்சம்மாவல்லோ இதெல்லாம் வேலை சிரிச்சம்மா. இதெல்லாம் சண்டை நடக்குது தேங்காய் திருவுறது. ரைட் இவ்வளோ ஃபுல்லாக ஒரேடியாக வச்சு மூட போறீங்களா? அவையுமோ இதான் பார்த்தீங்கன்னா வெட்டுற பிலாப்பழம் என்ன பிலாப்பழமே இல்லை. உண்டாலையும் குறை விட மாட்டோம். பிலாப்பழத்தை போட்டு சாப்பிடும். அதான் தூக்குங்க பிலாப்பழத்தை தூக்கி போயிருங்க. என்ன பேரம் இதை நான் தூக்கிட்டே வேண்டாம்.
தூக்கும் ஏ நம்ம கை குத்துது அதே உம்முன குத்துதோ சரியான பைட்டா கிடக்கு அப்போ நாங்கள் வெட்டேக்க பார்ப்போமே நம்ம இனி வெட்டேக்க பார்ப்போம் புலாப்பழம் பட்டு நிறங்க இங்கே மாமாவோட கிணத்து பக்கம் போறீங்க தள்ளினா மாமா திருப்பி நீங்கெல்லாம் குதிச்சு காப்பாற்றணும் எங்க சாப்பாடு அங்கே போட்டால் தான் மீன் தெரியும் காணலப்பா பூனை கை விட்டுருவோம் இந்த சோறு போடணும் போடுங்கம்மா திருப்பி இது எத்தனை வருஷம் என்ன பெரிய குணம் என்ன செஞ்சுறா இல்லை பெரிய ஓட்டா கிணறு தானே மாமா பெரிய மீன் எல்லாம் இன்னைக்கு கட்டினீங்க அந்த கிணறு மாமா எப்போ கட்டினேன் இந்த கிணறு 15 வருஷம் கல்லு பயமா தானே இருக்கு கீழே விழுந்தோட சரி அப்படி உடையாது நீங்க தங்குவீங்களா இதுக்குள்ள பிஞ்சியோ இதே அம்மா சரியான ஆல்பம் இந்த இது கிணறு பக்கத்தை புளி மரத்தை பார்த்தீங்களே இதெல்லாம் மாமாக்கள் காணுதானே மாமா ஃபுல்லாவே ஃபுல்லாகவே மாமாண்டா மணி பிளான் காசு கொஞ்சம் கூட தானே இருக்கு போல இருக்கு இங்க ஓ இங்கே மணி பிளான்ட் எல்லாம் தொங்குதா கொடி மாரி அண்ணா கராச்சியில் கிடக்கு இந்த மரம் என்ன ஒரு வடிவே இல்லை இது எப்படி இங்கே சாடிக்கு இல்லாமல் வச்சு கிடக்கு இஞ்சி இஞ்சி நல்லா இருக்கு அங்கே இங்கே பைக் அதில் எங்கேயாச்சும் கொண்டு அதுதானே என்னண்டு தெரியும் அங்கே ஜெயராமனா தீவிரம் மாணிக்கிறார் பிடிஞ்ச உடம்பு சந்திரன் என்ன தேங்காய் விடுங்கிறீங்களா எங்க இதுல தேங்காய் கிடாக்கு அதான் தெரியாது இந்த குள்ளதான் தேங்காய் மாதிரி அவ அப்படித்தான் சொன்னான் அவ அங்கேயும் போய் நிக்கிறார் சந்திரன் கணக்கு செல்லணும்னா என்ன உங்களோட வீட்டை எல்லாம் சரி போல இருக்கு தேங்காய் எல்லாம் பிடுங்கணும் சீட்டெல்லாம் உடைக்க போறோம் போல இருக்கு உடைக்கிறதுக்கு எல்லாம் பக்கத்துல இழுக்கிற அதான் ஓடுறீங்க இது இந்த மரியா கட்டதில் இந்த சாரி இந்த சோட்டை காட்டாங்க சரி சரி சொல்லண்ணா வீடு வாசல் எல்லாம் சரியா இதே சாட்டை அடைச்சு கொடுத்துட்டு போ சரி 3 தேங்காய் அப்போ காணுமா அது அடுங்க முன்னு தேங்காயில் முன்னுக்கு நீங்கள் போய் அடிபடாம இவ்வளோ அடிபட்டதுக்கு தக்கானே உண்டு 2 தேங்காய் இன்னும் உண்டுங்க தம்பி எடுக்கும் எடுக்கிறார் கணக்கா பிடுங்கிட்டீனியோ அது ஒன்று சும்மா காணுமே இந்த மம்பாட்டியில் உரிப்பீங்கள ஆ டிஷர்ட்டை போட்டுட்டு இப்போ என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க காசு எடுத்துக்கினாங்க பஸ் காசில் எடுத்துக்கினாங்க ஓசியில் வந்துட்டு இங்க பெண்ணட்ட வேண்டி எவ்வளோ பஸ் காசுன்னு சொல்லுங்க 4 ஆண்டு அவ்வளோ பேருக்கு என்ன குத்து வேண்டிய குத்துங்க அப்போ மேலே மட்டும் குத்தி தான் பாருங்க அதானே காசு ஒன்று நேரங்களில் இங்கே தெரியுது அதுதானே நான் அரக்கிறேன்னு தெரியாங்களா புள்ள குட்டிகளோட படிக்கிட்டீங்க நீங்களாம் என்ன சொன்னீங்களா எங்கள்கிட்ட காசில் அண்ணாட போகும்ட்டு சொன்னீங்களே அதுதான் சார் எப்படி சந்திரன் சிலாவுக்கெல்லாம் காசு கொடுத்து விடுறாருண்ணா பார்த்தீங்களா செந்திரன் சிலரும் நடக்குது அதுதான் அதுவும் கூட போட்டேன் சாத்தே சந்திரன் என்ன சின்ன அலஸ் பேன் எல்லாம் போடுறாரு அப்படித்தான் தள்ள முடியும் ஆள்ட்டு அப்படித்தான் தள்ள முடியும் நாங்கள் பின்னி கட்டி வளர்க்குறோம் என்ன தாத்தா போய் கதைங்க உங்களோட பிள்ளையோட மம்பட்டியில் வடிவ பேருங்க ஆனால் நல்லா கிடக்கு நான் இங்கே நேற்று நல்லா நித்திரையா அத்தை என்ன ஆனால் நான் இல்லையே அத்தை நானும் இல்லை அவன் இல்லை அண்ணின் அம்மா அப்பா ஓ இது பொச்சு புல்லா தோங்க எங்களை எடுத்தா அப்படி இல்லைல்ல தேங்காய் பொச்சு தான் மட்டும் இருக்குன்னு தாங்க இருக்காது இங்கே உடனே தேங்காய் உடனே தேங்காய் எடுத்து உடனே எல்லாம் சமையல் நடக்கும்
கொத்த வாங்க ஆனா அதான் உண்மையா ஒரு கவலையத்தை பான் வாங்கலாம் கிடக்கேன்னுதான் எல்லாம் ஆரோக்கியமான அதுதான் உண்மைதான் சந்திரனுக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் ஒரு ஆள் கேட்டுக்கிறாக்கு உங்களோட மருமக்கள் பிள்ளைகள் எல்லாம் கொடி கட்டையில் ஏன் அதுகளுக்கு அதை முதல் கட்டி கொடுங்க கரைச்சல் அதான் உறவு காசை கொடுங்க எந்த நிலமோடும் கட்ட விருப்பமோ அந்த நிலமும் கட்டுவோம் அதுதானே கேட்டிருக்கீங்க எல்லாம் கரைச்சல் இருக்குல்ல பார்த்துட்டு கரெக்ட் என்ன கேட்கணும் நீங்க சொல்லுங்க நாங்களும் எங்க போறாங்கன்னு கேட்டுருக்கலாம் ஒரு போன என்ன விலையான தெரியுமாண்டு போனே இல்லாம இருக்கிறேன் அங்க கூடி இங்கே போன் சந்திரனுக்கு அந்த எண்ணம் எண்ணம் இருக்குதோ இல்ல கவரிங்கு தேவையானது இருக்குது நாளைக்கு கட்டாம அது கூட அதுதானே அது சந்திரன் ஒருவேளை சொன்னா சந்திரன் அப்படி தெரியாது கொஞ்சம் நான் பம்பட்டியால் ஒழிக்க மாட்டேன் செல்லர் வேணும் தூரம் கட்டினபடியா கொஞ்சம் நல்லா இருக்கேன் அந்த பயணங்கள் எல்லாம் இப்படி வந்தவங்க பார்த்தீங்களா பயணமே இல்லை நின்று கொண்டு வந்த நாங்கள் வரும்போது நின்று கொண்டு வந்த நாங்கள் எல்லாம் மறக்க முடியாத ஒரு நாள் என்ன உண்மைதான் உறவுட்ட போனோம் நாங்கள் நின்று கொண்டு போனோம் இப்படி தூர பயணம் போனோம் அங்கே சாப்பிட்டோம் என்ன இருந்தாலும் அதுக்கு ஏன்னா சுற்றி சுற்றி நிற்கணும் உண்மைதான் அது இப்படி எட்டத்தை கட்டினாலும் ஒரு சந்தோஷம் தான் என்ன அடுத்தது சார் உண்ட மருதங்கனியும் பயணங்கள் போனோம் அது நல்லா இருக்கு காட்டலாம் நானும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிருந்தா வருவீங்களை சுற்றி பார்க்க போமா உங்களை பக்கத்து தான் அம்மியில் அரைக்கணும் பார்ப்போம் அப்படியே அப்படி கோல் வரும் ஏன் அம்மா ஓ ஒரு வசனம் இல்ல ராத்திரியே எடுத்து பேசி போட்டான் சரி இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது அம்மியில சம்மல் அரைக்கணும் அம்மியில சம்மலைங்க அம்மியில சைஸை பாருங்க எவ்வளோ ஆனா கையெல்லாம் விரிக்க போகுது ஆளுக்கு அரைக்கிற ஆள் யாரும் தெரியுமே சொல்லுங்க தெரியாவோ அவன் மூத்த காட்டுறவனா வந்து அதுதான் அதாவது உங்களோட அக்கா அவருக்கு வீடியோக்கு வந்து பழக்கம் இல்லையா அதுதான் இல்ல வீடியோக்கு வருவா அவ கொஞ்சம் அந்த லிப்ஸ்டிக் அடிக்காத குறையில வர மாட்டேன்னுட்டா வீடியோக்கு வர மாட்டா டிக்டாக் செய்வா டிக்டாக் குயின் நம்ம அதுதான் ஆனா இது அரைக்கிறவங்கள கஷ்டம் தெரியுமா நான் ஒரு கழுத்து பாக்குறேன் கை நோவுது அம்மு ட்ரை பண்ணி தான் பார்த்தவா சரி வரையில் சரி வரையில வெங்காயம் போடட்டுங்க இப்ப போடுறீங்க அப்போ இப்போ எங்கே போடுறாங்க நல்லா அரைப்படும் நீங்க அரைக்கிறீங்களோ எனக்கு விருப்பம் அரைக்கும் எனக்கும் இப்படி ஒரு அம்மி விருப்பம் ஆனா வாங்க வச்சாலும் வளர்க்க மாட்டோம் இருக்க மாட்டேங்க அந்த உரால தேவையான இந்த உலக்கையை தூக்கி பாருங்க அந்த உரால சாவியை செஞ்சிடும் அதுக்கு மேல தாட்டி விழுந்தா கால் நான் செஞ்சிடும் உரால் அளவு மேனே எல்லாம் புரிய பேரமா தான் கூட கட்டும் பேரமா இருக்கு இஞ்சி செஞ்சிருந்த கூட இதெல்லாம் முந்தி காலத்தை இப்படிதான் வச்சு போனாது நான் நடந்து போக தெரியாது சரி தண்ணி அள்ளிக்கணும் போங்க ஐயா எனக்கு அள்ள தெரியாதுங்க அள்ள தண்ணி தூக்கம் தெரியாது வெங்காயமும் போடுங்க நல்லா அரைக்கணும் என்ன வெங்காயம் அரைக்கூடாது விளாங்கு மாவாடு கொஞ்சம் அரைக்கு பழகிங்க தானே அத்தையப்பா அம்புள்ளன்னு தம்புறேன் கராய் அதான் உண்மை கதை சரி நான் நிற்கிறேன் நீங்கள் யோசிக்காங்க சரியா நான் மிக்சியில இருந்தாலும் மாட்டி தருவேன் என்னங்க சசியாக்கு இதுதான் என்ன செய்யறது இது நெண்டு அரைக்கிறது ஈஸி ஓரளவு அன்னைக்கு அம்மி வாங்கி வச்சிருக்கு அரைக்கிறதுக்கு அன்னி இதோட அரைச்சிங்கன்னா மெலிஞ்சிருவீங்க ஒவ்வொரு நாள் முடியவில் ஒழும்பி அரைச்சி அம்மி எவ்வளோ இந்த அம்மி 7000 ஆனால் வடிவா கிடக்குல்ல கைட்ட போடட்டேன் அம்மி மட்டுமே வெங்காயம் காய்ச்சியா அந்த கோப்பையில் அதெல்லாம் சேர்த்து தான் 9000 வெங்காயம் உள்ளி எல்லாம் போடாச்சு வெங்காயம் உள்ளி இவ்வளோ தேங்காய் இல்லை இல்லை தேங்காய் கடை திருப்பதாங்க
பொறுமை எல்லாம் செய்ய இடி முடலை கேளுங்க. அப்ப தெரியாத கொஞ்ச காலம் சாரு கரைச்சவா தானே என்ன அத்தையோட சேர்ந்து. ஆனால் வெங்காயம் கூடிட்டு ஜம்பலுக்கு தெரியும். அதான் ருசியா இருக்கு. இது இதோட சரியாவா இடிச்சிருக்கலாம், உரல்ல இடிச்சிருக்கலாம். சரி, இது அரைக்க நல்லா இருக்கு. ஆனா சின்ன வெங்காயம் தான் போட்டா ருசியா இருக்கு. சம்பலுக்கு வந்து பம்பா வெங்காயம் போடுறதுல சின்ன பாச்சோருக்கு தான் இப்படி சம்பல் செய்யும். அத்தாண்ட சொல்லி விடுங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாங்கன்னு வாங்கணும். ஃபோன் பண்ணி சொல்லுங்க இருக்கா. யாருங்க சசியா உப்பு பார்த்தாலும் கொடுத்தாமோ கழுவி போட்டு சுத்தம் எப்படி அவன் காட்டு அரைக்கிற அப்படின்னு இவ்வளோ நேரம் என்ன செஞ்சவான்னு விளங்கியல் வெங்காயம் அப்படி கரைஞ்சிட்டு. உங்களுக்கு மறைக்க தெரியும் தானே. இல்ல இல்ல சும்மா அரைக்க சொல்ல உருட்டும். அதுதான். ஆனா ஒருக்கு அரைச்ச வேண்டாம். அரைச்சி காட்டுறேன்டாமா அரைச்சிட்டான். நான் அரைச்சி நான் இல்லை சாருக்கு ஆமா தேசி புளி எடுத்துட்டு அம்மி முழுக்க உருட்டி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் அரைச்சா படாது மேலே. நாங்கள் தான் எங்களுக்கு இப்போ தான் ட்ரை செய்யணும். தேசி புளி இல்லையா இருக்கேன். அப்போ கேட்டுட்டு நம்ம தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். ரைட், அடுத்தது தேசி புளி உரம் இதுக்குள்ள தேங்காய் பூக்க. தேங்காய் பூக்க விட்டாதானே சம்பல் காணாதோ. அவங்க அத்தை திரும்பி கொண்டே இருக்கு. சம்பல் வந்து 3 வேலை தான் கேட்டாங்க. அது அத்தையே கொடுக்கணும் தேங்காய். அது அம்மியில அரைச்ச சாம்பல் எல்லாருக்கும் தரும். அண்ணி தான் என்ன ஒரு புளியும் அண்ணி தான் கேட்டவா. ஒரு புளியும் விடுறாவா? ஏன் பேருந்து புளியும் ஆக்கடாக்கா போடு. புளி கூடுனா தேங்காய் எண்ணெய் போடுங்க. போடுங்க அங்க. போடுங்க தேங்காய். அவ்வளோத்தையும் போடுறேன். பார்த்து போடுங்க. அப்புறம் உரைப்பு தெரியும். அது பச்சை அரைக்கிற ஏன் ஆனா உண்மையான அண்ணி என்னங்க பச்சை அரைக்கிற சண்டை ருசி கூடியല്ലോ. ருசி அது மம்மியில் அரைக்கிற உண்மை. பாருங்க தேங்காய் கூடிட்டு. சரிப்பா எல்லாம் சரி, அது கணக்காக தான் பாரு. இப்படி தான் இஞ்சாலையும் போட்டிங்க அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் கலரில் கிடக்கு பார்த்தீங்க. கலர் இல்லாட்டிக்கும் உரைப்பு இருக்குதான். இல்லை நாங்களே இப்போ அரைச்சி முடிஞ்சோன்னு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பிலாப்பழம் பட்டுறாரு மாமா. இங்கே வேறங்கோ பிலாப்பழத்தை பார்க்கவே ஆசையாக இருக்கு. என்ன அண்ணி பிடிக்கட்டோ? ஹெல்ப்புக்கார இந்த தேவைன்னா சொல்லுங்க, கூப்பிடுவோம். பழம் வாசத்தை பார்க்கல. திருவிழாக்களுக்கு அப்படியே மண்ணுக்கு ஒரு போட்டு போயிடுங்க. நல்ல பழம். இன்னும் ஒரு வாசம் அடிக்குது. சரியா வெட்டுங்க. இனிப்பு இருக்காத ஏ அம்மா பக்கத்துல ஆ லாப்பழத்தை பார்த்தா சொல்லுவோம் நாங்கள். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? கிட்டடி இல்லாமல் ஒரு 6 மாதம். எங்க சார் விட்டு இருக்கோ? வாவ் நைஸ். என்ன ஒன்று தாங்கவன் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க. இல்லைம்மா பிச்சு தாங்க மாமா. ஒன்று வடிவா இருக்குல்ல. ஏறாமண்ணா அவ்வளோ கேவலமா சிரிச்சது. நல்லா இருக்கு. அதுக்கு இனிப்பு இல்லையா? லைட்டா சொல்லி எடுக்கலாம். இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கு. பாதியை சொல்ல எடுங்க. அங்கால தூக்கி வச்சுட்டேன். சரி இவ்வளோ விழுத்தி விட்றாரு. அவன் என்ன சொல்றது லாப்பழம் பழம் வேண்டாம். இது கொலஸ்ட்ரால் இல்லை, சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. ஒன்று சாப்பிடுவாங்க வீட்டில் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலுக்கு நீ லாப்பழத்துக்கு என்னதான் சொல்லி தப்பிப்ப வந்துதான்.
முடிஞ்ச ஒன்றும் தெரியல என்ன இப்போ கீவார் இல்லாட்டா காசு கொடுக்கணும் இல்லை கீவார் இல்லையா எதுவும் தந்து வடிவாக இருக்குது நிறைய சொல்ல செல்லரும் நான் சாப்பாடு பார்ப்போம் ஸோ காலமே பாருங்க இன்னும் வடிவாக இருக்குது சாப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா மக்களே நல்லா இருக்கும் நோம்பலான ஒரு சம்பளம் நினச்சி போடாங்கோ இந்த சம்பளுக்கு கருவாடு போட்ட சம்பளம்டா இந்த சம்பளம் தான் இருக்கும் நல்லா இருக்கு இல்லோ நான் சம்பல் சாப்பாடு பார்த்துறேன் உங்களுக்கு பிலாப்பழம் வேண்டாம் 2 பேருக்கும் இல்லை பிலாப்பழம் ஏன் இல்லை கொலஸ்ட்ரால் எனக்கு கொலஸ்ட்ரால் அதனால சில விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்வது கிலோக்கு நேற்று இது ஒரு சக்தி எனக்கு வருது இல்லை ஆளுக்கு பிரச்சனை இல்லை தானே எந்த நாங்கள் சாப்பிடணும் இனித்தான் நீங்களாம் முதலாவது சாப்பிட்றீங்க சரியில்லை தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தாங்களை கவனிச்சுட்டு தான் நாங்கள் மிச்சாக்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் என்னது அதுதான் அப்பா சரி சாப்பிடுங்க பா நல்லா கிடக்க ஃபுட்டு இங்கே இருங்க இருக்கு வேறு எப்படி இருக்கு இதே கவுட்டு கிடக்கு இங்கே அரிசி மாவு அந்த பாதியந்திக்கு வைப்போம் முதல்ல ஓ அது புறா வைப்போம் கொஞ்சம் தான் சந்திரன் என்ன கதரை எடுக்கிறீங்களோ எப்படி இருக்கு ஃபுட்டு அந்த கேட்டேன் நான்ல உங்களை நம்மளால அந்த வெள்ளமா புட்டு பச்சை தண்ணிலாம் அந்த குழச்சி ஓ நல்லா கிடக்குன்னு அப்ப நான் அரிசி மாவு விடுவேன் அரிசி மாவுலாம் சத்து கிடக்கு அதுதான் சந்திரன் இல்லை இல்லை சாப்பிட பார்த்தா நல்லா சம்பளம் சொல்றேன் நான் தான் சம்பல் அரைச்சினேன் நல்லா இருக்குல்ல பச்சை அரைச்சி சாப்பிட்டு அப்போ பச்சை ஓ பச்சையாக தான் வச்சு நான் செத்தால் பாத்தி வேறு ஆகிறாக்கு பச்சை அரைக்கிற வழியை தான் வந்தது என்ன பச்சை அரைச்சி சோப்புக்கு எடுத்துட்டேன் சந்திரன் என்ன சம்பளோட போடுறீங்களோ அம்மா வாங்க அத்தை வேற பாப்பறோங்க அத்தை அப்படி கிடக்கு மாமா என்ன சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கு சாப்பாடு சத்தம் இல்லாம சாப்பிட்றீங்களா இல்லை ஏன் நம்ம இல்லை ஏன் நடுவில் இப்படி தொக்கா வச்சு விட்ருக்கீங்க தண்ணி இல்லை ஐயோ சொல்ல வைக்குது செந்தாங்க சரியான பசியோ அப்படி இருக்கு கோப்பையோட ஓட்டிட்டு அப்படி இல்லை நீங்கள் வந்து என்ன பிலாப்பழமும் சம்பளம் வச்சு சாப்பிட்றீங்களோ ஜெயராமண்ணா புட்டுக்கு நல்லா இருக்கும் பிலாப்பழம் அத்தைய காணல எஸ்கொண்டையோட அங்கே வர வெள்ளி சட்டியோட கருவாடு போட்ட சம்பளம்னு சொன்னீங்க நாளைக்கு அம்மா புட்டுக்கு நீ நடுவு கேட்குற போட்டுக்கணும் ஆனால் கருவாட்டுக்கு சம்பல் போட்டது தானே எனக்கும் தெரியல அது அங்கே மாசத்துக்கு நான் போட்டதோ என்னது வவுனியாண்டா கிளியரோ அது என்ன கேட்குறீங்க ஓ நான் அடுத்தோன்னா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் தான் சாப்பிட்றாரு அதுவும் பிலாப்பழத்தை வச்சு சாப்பிட்றது கதைக்கூடாது தொண்டைக்கு வரையும் இது சாப்பிட்டா சோறா விடுக்க கூட கூட சாப்பிட்டா பெப்சி சோறா பிடிக்கும் சொன்னது சும்மா கதை பிலாப்பழத்துக்கா செக் பண்ணி பார்க்குறேன்னா செக் பண்ணி பாருங்க இது போன நிப்பாட்டி விடலாம் இல்லை தூக்கி கொஞ்சம் தெரியலாம் பிலாப்பழமும் எல்லாம் கலந்து சாப்பிட்றேன் ஜெயராமண்ணா நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் புட்டை சாப்பிட்டுட்டு இது பிலாப்பழத்தை கடைங்க நல்லா இருக்கு இதை சாப்பிட்டு கிடையாது நல்லா இருக்கு புட்டு சம்பளம் சம்பல் சொல்லி அல்ல அதை நாங்கள் சொல்ல வர கருவாடு போட்டு சம்பளம் கொஞ்சம் நான் தான் நான் தான் எவ்வளோ வாயில் எவ்வளோ பேட்டை வாயில் இருந்து வருது சம்பல் நல்லா இருக்கு உண்மையை சொல்லுங்க உண்மைக்கு நான் தான் உண்மையா செய்தேன் அது ஒரு சம்பளம் அம்மோட வீடியோ பார்த்தா தெரியும் யார் செஞ்சேன்னு வீடியோவில் எந்த கதையை கதைக்கிறது அவருக்கு ஃபோன் அடிக்க மட்டும்தான் தெரியும் ஃபோன் அடிக்க தான் தெரியும் ரெண்டாவது போய் அடைச்சிது
என்ன சாப்பிடவா புட்டு அதுக்கு தண்ணி வாணியா புட்டா என்ன சொல்லுது அவனையா போட்டு என்ன சிவப்பு கலர் ஆகல எல்லாரும் புட்டு வச்சு இப்படிதான் இது வந்து வேண்ட வயலில் அரிசி எடுத்து திரிச்சு கொண்டு வந்தோம் அரிசி மாத்தாரி இது அந்த ஒரு தரமா செய்திருக்கேன் அப்படியே ஒரு திரிச்சாரு அப்போ இதெல்லாம் சத்து கூட தவிடு அதாவது நீங்க சொல்லணும் விரிவாக்கம் மௌனியா போட்டு அப்படி இருக்கணும் எனக்கு சரியான பசுதான் நல்ல இனிப்பு உண்மையான மற்ற உடன் பழம் இல்லை மரத்தில் வட்டி உள்ள முடிய போட்டு ஒரு பெரிய வாட்டி பிளாப்பழம் மட்டும் என்ன வேணும் ஆனா இங்க அனுதல் யாங்கிறது எல்லாமே இது எல்லாம் இது சண்டைக்கு முந்தினாலும் பந்து பந்திக்கு முந்தோ அம்மாண்ட புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் 2 விதமான புட்டு அம்மாண்ட ஓப்பேக்க வெள்ளை புட்டா இருக்கணும் எல்லாம் கலந்து சாப்பிட்றா அது பேர பிள்ளை சாப்பிட்டதா அப்போ அந்த அம்மா சாப்பிட்டு அதனால சாப்பிட்றீங்களோ சத்தியம் சாப்பிட்டு நல்லா இருக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க ஆமா இல்ல எத்தனை மணிக்கு பஸ் அண்ணா நம்ம அதை பற்றி நேற்று இருந்து யோசிக்கிறாரே என்னன்னு தெரியல ஆமா போறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் பழிக்கிறோம் தெரியாது தம்பி அங்க காணணும் அங்க துடு ஒன்று இருக்கணும் சரியான சாப்பிட்டு போகும் நல்லா இருக்குண்ணா நாங்கள் வீடியோ முடிப்போம் முடிங்க உங்களான என்ன காய்ச்சினாங்க அத்தை போன பண்ணி விட்டா சரி முடிஞ்சிருங்க அத்தை முடிச்சு விடுங்க அது முடிஞ்சா என்னன்ட்டு பார்க்குற உறவுகளே செல்லவன் வீட்டை வந்து நாங்கள் இவ்வளவு தூரம் கவனித்து அவர் ஆக்களை வழி நடத்துகிறார் நீங்கள் வீடியோ பார்த்தா வடிவா தெரியும் எப்படியெல்லாம் குறுக்கெல்லாம் போய் எல்லாரும் இல்லை அது அதுதான் எல்லாம் எப்படியோ அவற்ற வீட்டை தானே சாப்பிடுற காரணம் நான் ஒரு ஆள் வலிக்கிட்டு ஜேரோனி வலிக்கிட்டதால ஜேரோனி அம்மா கேட்டு பெண்ட அம்மா அத்தைய கேட்டு அத்தை மாமா கேட்டு இப்படியே குடும்பமே வந்து ஜெயரான் சாருவா கேட்டு கடைசியா அப்படியே பார்க்குற உறவுகளுக்கே தெரியும் கொண்டு கூடி சகோதரங்கள் சேர்ந்து வந்து நிற்கிறோம் நாங்கள் வாரதையும் காட்டுவோம் போகிறதையும் காட்டுவோம் சாப்பிட்றதையும் காட்டுவோம் எல்லாமே பதிவில் நீங்கள் மறக்காம பார்த்து கொண்டு இருப்பீங்களே ஓகே இதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் எங்கெங்க வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்.